तत्प्राप्त वेदार्थ युगार्थ बौरम श्री श्रीनिवास गुरुम आश्रयामः वरददेशिक कृपापात्रम वरवर मुनिकुलोद्भवम आचार्य हृदय प्रवीणम वंदे संपत्कुमारं गुरुम श्रीशैलेश दयापात्रम दीपत्यादि गुणार्णवम यतीन्द्र प्रवणम वंदे रम्यजा मातरं मुनिम लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्तां वंदे गुरु परंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुग्म व्यामोहतस्ततितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। उल्लास पल्लविद पालित सप्तलोकी निर्वाह घोरगिद नेम कटाक्ष लीला श्रीरंग हर्म्यतल मंगल दीपरेतां श्रीरंगराज बगिषीं श्रियम आश्रयामः। ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே ஸ்ரீஸ்தவம் என்கிற இந்த அற்புதமான ஒரு ஸ்தோத்திர கிரந்தம், அந்த கிரந்தத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். இந்த சம்பிரதாயத்திற்கு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் என்று திருநாமம் சூட்டி மகிழ்ந்தார்கள் பூர்வாச்சாரியர்கள். திருமாலால் அருளப்பட்ட சடகோபனது அந்த பிரபன்ன ஜன கூடஸ்தரான நம்மாழ்வார் அவருடைய வழி நின்ற சம்பிரதாயம்தான் இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம். அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்துக்கு அருளி செய்த ஆழ்வார்கள் மற்றும் ஆச்சாரியர் அருளி செய்த அந்த பிரபந்தங்களில் எல்லாமே துவயத்தின் மனமே கமலும் அப்படின்னு பெரியோர்கள் பணிப்பர். துவயார்த்தமாகத்தான் இந்த நூல்களை எல்லாம் பூர்வாச்சாரியர்கள் செய்து வந்துள்ளார்கள். அப்படி அந்த துவயத்தில் சொல்லப்பட்ட அந்த நாராயண பதத்துக்கு சௌலபியம்தான். அந்த சௌலபியம் அர்ச்சையிலே முழுமையாக காணலாம். ஆக அந்த சௌலபியத்திற்கு நிறைந்த பொருளாக அர்ச்சை எம்பெருமானையே பொருளாக கொள்ள வேண்டும் என்பது நம்ம ஸ்ரீ சம்பிரதாயம். அப்பேற்பட்ட இந்த சம்பிரதாயத்துக்கு புருஷகார பூதையாக இருக்கிறார் பெரிய பிராட்டியார். இப்படி அந்த ஸ்ரீரங்கநாதனையும் திருவரங்க நாச்சியாரையுமே உபேயமாக நாம் பற்றுகிறோம். அப்படி எம்பெருமானை உபாயமாக பற்றுகிற காலத்துல அந்த எம்பெருமான் உபாயமாகும்படி புருஷகாரமாக நிற்கிறாள் பிராட்டியார். உபேயமாக எம்பெருமானை அனுபவிக்கிற காலத்துல பெருமானும் பிராட்டியுமாக உபேயமாகிறார்கள். அந்த உபேயத்திலே நாம் அடிமை செய்கின்ற பொழுது, அந்த கைங்கரியத்தை கொள்ளும் பொழுது இருவருமாக சேர்ந்தே அந்த கைங்கரியத்தை கொள்கிறார்கள். இது எல்லாமே ஸ்ரீ சப்தத்துல சொல்லப்பட்ட அர்த்தம். அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீ சப்தத்தை ஸ்ரீரிதி பிரதமம் நாம லக்ஷ்மியாக தன்னிர்வச்சக்கிரமைஹி தத் ஸ்வபாவ விசேஷானாம் யாதாத்மியம் அவகம்யதே. என்ன அற்புதமான ஒரு ஸ்லோகம். அதனால ஸ்ரீஹி என்பது பெரிய பிராட்டியாருடைய திருநாமமாக சொல்லுகிறார். அப்படி அந்த ஸ்ரீஹிங்கிற அந்த திருநாமத்தை நன்றாக விவரித்து 24,000 ஸ்லோகங்களிலே 24,000 படி கணக்கிலே ஸ்ரீ வால்மீகி பகவான் சிறையிருந்தவள் ஏற்றமாக அந்த ஸ்ரீராமாயணத்தை அருளி செய்தார். போன உபன்யாசத்துல அந்த சிறையிருந்தல் ஏற்றவத்தை நன்னா அனுபவிச்சோம். அதே ஸ்ரீன் சொல்றபடி அர்த்தத்தை தான் சதுஸ்லோகி என்கிற 4 ஸ்லோகங்களாலே அற்புதமாக விரித்து காட்டியுள்ளார் ஸ்ரீ ஆளவந்தார். அதனால ஸ்ரீஹி இதி பிரதமம் நாமம் அப்படின்னு சொன்னா பெரிய பிராட்டியாருக்கு ஸ்ரீஹீந்த முதல் திருநாமம். ஸ்ரீஹீர் இதி பிரதமம் நாம லக்ஷ்மியாக தன் நிர்வச்சக்கிரமைஹி தத் ஸ்வபாவ விசேஷானாம் யாதாத்மியம் அவகம்யதே. அதற்கு மேல அந்த ஸ்ரீஹி அப்படிங்கிற அந்த பொருளை நன்றாக விவரித்து சொல்லுகிறார்கள். எப்படி விவரித்து சொல்கிறார்கள்? தான் இறைவனை ஆசிரியத்திருக்கிறார், எல்லோராலும் ஆசிரியக்கப்படுபவளாக இருக்கிறாள், ஆசிரியப்பவருடைய தோஷங்களை போக்குகிறாள், ஆசிரியப்பவர் குறைபாடுகளை கேட்கிறாள், அவர்களை ஏற்குமாறு எம்பெருமானிடம்
பரிந்துரை செய்கிறாள். அப்படி இறைவனை கேட்கும்படி செய்கிறாள். இயல்பாகவே பிராட்டி உகாரத்தாலே சொல்லப்படுவதால் புருஷகாரத்துவத்துக்கு ஏற்ப இது 6 வகையிலே இந்த ஸ்ரீஹிங்கிற அந்த சப்தத்தை அந்த அதற்குண்டான பொருளை 6 வகையிலே நிர்வகிப்பவர்கள் பெரியோர்கள். அது அற்புதமான பகவத் சாஸ்திர ஸ்லோகம். ஸ்ருணாதி நிகிலான் தோஷான் ஸ்ருணாதீச்ச குணைஹி ஜகத் ஸ்ரீயதேச்ச அகிலைர் நித்யம் ஸ்ரயதேச்ச பரமம் பதம் ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானாஞ்ச ஸ்ருண்வதீம் ஸ்ருணதீம் அப்படின்னு சொல்லி 6 விதமான நிர்வச்சனம். ஸ்ரீரிதி பிரதமம் நாம லக்ஷ்மியாக தன் நிர்வச்ச கிரமைஹி அந்தந்த ஸ்வபாவத்துக்கு சேர தத் ஸ்வபாவ விசேஷானாம் யாதாத்மியம் அவகம்யதே அந்த பிராட்டியுடைய தன்மைக்கு சேர இந்த ஸ்ரீஹிங்கிற திருநாமத்தை 6 வகையாக நிர்ணயித்து காட்டுகிறார்கள் பூர்வாச்சாரியர்கள் இந்த பகவத் சாஸ்திர ஸ்லோகத்தை இட்கொண்டு. ஆக ஸ்ருணோதி நிகிலான் தோஷான்னு ஸ்ருணாதீச்ச குணைஹி ஜகத் ஸ்ரீயதேச்ச அகிலைர் நித்யம் ஸ்ரயதேச்ச பரமம் பதம் ஸ்ரயந்தீம் ஸ்ரீயமானஞ்ச ஸ்ருண்வதீம் ஸ்ருணாதீம் அபி. அப்போ இந்த ஆசிரியருடைய தோஷங்களை போக்குகிறார். அப்பேற்பட்ட அவர்களுக்கு அத்வேஷம் ஆபிமுக்கியம் முதலான குணங்களை பெருக்குகிறார். அத்வேஷம் ஆபிமுக்கியமே வேண்டுவது, இது நம்மளுடைய திருவாக்கு. ஆக எம்பெருமானை தேசிக்க கூடாது. எம்பெருமான் திருவீதியிலே எழுந்தருளுகிறான். அந்த அப்பேற்பட்ட அந்த புறப்பாடு, அந்த உற்சவம், அது யாருக்காக? நமக்காக. பக்தானாம் பிரகாசசே, பக்தர்களுக்காக, அடியவர்களுக்காக அவன் எழுந்தருளுகிறான். அந்த சமயத்துல நாம ஆத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு டிவி பார்க்க கூடாதுன்ற அடியாஸ்பத ஆச்சாரியன். அவருக்கு அப்ப அது பெருசு டிவி பார்க்கறது. இப்ப மொபைல் பார்த்துட்டு இருக்கும், இருக்கட்டும். ஆக அந்த எம்பெருமாயிடம் அத்வேஷம் கூடாது, துவேஷம் கூடாது, அத்வேஷம் ஆபிமுக்கியம். நாம் அவனை வரவேற்க வேண்டுமா? அத்வேஷமும் ஆபிமுக்கியமே வேண்ட கடவுது. நாம் எம்பெருமானை நேரே சென்று அவன் புறப்பாட்டுக்கு முன்னே சென்று அந்த எம்பெருமானை நாம் வரவேற்க வேண்டும். இந்த குணங்களை எல்லாம் பிராட்டி பெருக்கி கொடுக்கிறார். அடியார்களாலே தினந்தோறும் ஆசிரயிக்கப்படுகிறார். தினந்தோறும் பெரிய பிராட்டியாரை சேவிக்கிறோம் ஸ்ரீ சப்தத்தால். பரம பிராப்பியனான பகவான், அந்த பகவான் தான் நாம் அடைய வேண்டிய இடம், அடைய வேண்டிய வஸ்துவா இருக்கான், அடைய வேண்டிய தத்துவமா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த பகவானை அவள் ஆசிரியத்து இருக்கிறார். அடியார்களுடைய கூக்குரலை கேட்கிறார், செவி கொடுத்து கேட்கிறாள் பிராட்டி. அவற்றை எம்பெருமானையும் கேட்பிக்கும்படி செய்கிறார். இப்படி இந்த 6 பொருள்கள், விசேஷார்த்தங்கள் பகவத் சாஸ்திரங்களிலே மிகவும் ஆதரிக்கப்பட்டன. அற்புதமான இந்த ஸ்லோகம். ஸ்ரீயதே ஸ்ரயதே ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ரீநாதி 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 ஸ்ரீநாத்தின்னு 2. முதல்ல ஸ்ரீயதே, முதல்ல ஸ்ரீஹி, அப்புறம் அதுலேருந்து பிறந்த திருநாமங்கள் ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ருணோதி, ஸ்ராவயதி, ஸ்ரீநாதி, ஸ்ரீநாதி அப்படின்னு 6 படியாக இந்த ஸ்ரீ சப்தத்தை பூர்வாச்சாரியர்கள் இந்த பகவத் சாஸ்திர ஸ்லோகத்தை வைத்துக்கொண்டு நிர்வகித்து காட்டியுள்ளார்கள். அந்த சப்தத்துக்கு என்ன அர்த்தங்கிறத பார்ப்போம். ஸ்ரீயதே, தங்களுடைய க்ஷேமத்தை விரும்பும் பிரஜைகளாலே ஆசிரயிக்கப்படுகிறவள் என்பதாம். ஆக ஸ்ரீயதேன்னு சொன்னா இங்க இருக்கிற சேதனர்கள் எல்லாமே அந்த பெரிய விராட்டியாரை நாம் ஆசிரயிக்கிறோம். ஆக ஐஸ்வர்யமாகட்டும், கைவல்யமாகட்டும், அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய வேண்டிய விருப்பங்களாகட்டும், எல்லாத்தையுமே அப்படி எல்லா புருஷார்த்தங்களையுமே அபேட்சிக்கிறவர்களுக்கு அந்த அதிகாரிகள் அனைவராலும் சேவிக்கப்படுகிறவர்கள் என்று பொருள். ஆக வேற சைவர்களா இருக்கட்டும், வேற சாக்தர்களா இருக்கட்டும், வேற யாரா வேணா இருக்கட்டும், ஆனால் இந்த மகாலட்சுமியை யாரும் புறம் தள்ளுவதில்லை. நாராயணனை சேவிக்காத அந்த வீர சைவர்கள் கூட
மகாலட்சுமி தாயாரை சேவிப்பார்களா. அதனால யாருக்கு என்ன வேண்டுதல் இருக்கோ, விருப்பம் இருக்கோ, அதை எதிர்பார்க்கிறவர்கள் அந்த பெரிய பிராட்டியாரை ஆசிரயிக்கும்படி எல்லோராலும் ஆசிரயிக்கப்படுகிறவள், அனைவராலும் விரும்பப்படுவள். செல்வம் வேண்டான்னு சொல்லிடுவோமா? திருமகள் வேண்டான்னு சொல்லிடுவோமா? அதனால எல்லாத்தையும் திரு போட்டுதான் நாம சொல்றோம். திருமணம் தானே வச்சிருக்கோம். திருமணம் பண்ணியாச்சான் தானே கேட்கிறோம். தலையே உள்ள எல்லாமே திரு திரு போட்டுதானே சொல்றோம். இதுக்கு அற்புதமா கதைகள்லாம் எழுதி வச்சிருக்கார் காஞ்சி மகாவித்வான் பிபிஎஸ் சுவாமி. ஒருத்தர் சுவாமி நேர அவர் திருவரங்கத்திலேருந்து புறப்பட்டு கும்பகோணத்துக்கு போனாராம். அந்த கும்பகோணத்து குளத்துல இறங்கி தீர்த்தமாடணும்னு ஆசைப்பட்டிருக்கார். தீர்த்தமாட இறங்கும் போது படியில வழுக்கி விழுந்துட்டார். அவரை கொண்டு மருத்துவமனையில சேர்த்திருக்கார். இந்த விஷயத்த நீர் அந்த வீட்டில் போய் சொல்லிட்டு வாரும்னு சொல்லி கும்பகோணத்திலேருந்து ஒரு வைஷ்ணவர், அவர் ஸ்ரீ வைஷ்ணவர், எல்லாத்துக்கும் திரு போட்டு தான் பேசுவார். அவர் அனுப்பிச்சிருக்கா. அவர் நேர திருவரங்கத்தில் இறங்கி அந்த திருமாளிகை வாசக்கதவை தட்டியிருக்கார். திறந்திருக்கா. அடியேன் திருக்குடந்தையிலிருந்து நான் திருமையம் வழியாக இப்படி பல பல திவ்ய தேசங்கள் வரிசையா பெயரெல்லாம் சொல்லி இதெல்லாம் தாண்டி திருவரங்கத்தை நுழைந்து திருக்கோபுர மதில்களெல்லாம் கடந்து இந்த திருவீதியிலே தங்கள் திருமாளிகை வாசலிலே நின்று கொண்டிருக்கிறேன். திருக்குழந்தைக்கு வந்த உங்கள் திருத்தகப்பனார் திருக்குழந்தை எம்பெருமானை சேவிப்பதற்காக அதற்கு முன்பாக அவர் அந்த ஸ்நானம் பண்ணும் பொழுது திருஸ்நானம் செய்கின்ற காலத்திலே திருக்குளத்திலே அந்த திருப்படியிலே திருவழிக்கு விழுந்து அவரை திருமகள் ஆஸ்திரியிலே சேர்த்துள்ளோம். அத்தனை திருவை சொன்னார். உடனே வீட்டில் உள்ள பார்த்த அது சொந்தக்காரர், ஏன்பா இந்த ஸ்ரீரங்கத்து ஆசாமி கும்பகோணத்து குட்டையில வலிக்கு விழுந்துட்டான்னு ஒரு வார்த்தையை சொல்லாம இவ்வளவு திரும்ப போட்டு சொல்லியிருக்கீங்க. அந்த அந்த கதையில இன்னும் நிறைய திரு இருக்கு. அரிய ஞாபகத்துல உள்ளதை சொல்றேன். அந்த மாதிரி சில பேருக்கு திருவை சேர்த்து சேர்த்து சொல்றதுல விருப்பம். அப்படி அந்த திரு யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டார்கள். அதனால எல்லோராலையும் விரும்பப்படுகிறாள், ஆசிரியக்கப்படுகிறாள். அதனால அவளுக்கு ஸ்ரீயதே அப்படிங்கிற திருநாமம். அடுத்த திருநாமம் ஸ்ரயதே, நம்மை காப்பாற்ற வேண்டி நம் மீது அந்த எம்பெருமான் கொண்ட சீற்றம் தணிந்து அந்த சீற்றத்தை மாற்றி அவனுக்கு சுவாதந்திரியம் தலையெடுக்கும் போதெல்லாம், திருவுள்ளத்திலே சீற்றம் வரும்பொழுதெல்லாம் அந்த சுவாதந்திரியத்தை குலைத்து அந்த சீற்றத்தை தணித்து தன் அழகாலே அவனை திருத்தி அவனது சௌரபியாதிகள் முதலான கார்மிகனான சர்வேஸ்வரனுடைய அந்த பரம கார்மிகள் எல்லாம் வெளிப்படும்படி செய்து நமக்கு உஜ்ஜீவனம் அடையும்படி செய்வதா. அப்பேற்பட்ட அந்த பரம புருஷனை அவள் இப்படி ஆசிரியத்து இருக்க. ஆக எம்பெருமானை அவள் ஆசிரியத்து இருக்கிறாள். அதனால ஸ்ரீயதே அப்படிங்கிற திருநாமம். அப்ப அந்த எம்பெருமானுக்கு திருவுள்ளத்திலே சீற்றம் உண்டாகும் போதெல்லாம், அந்த சுவாதந்திரியம் தலை தூக்கும் போதெல்லாம் அதனை குலைத்து அதனை குறைத்து அதனை முழுவதுமாக நீக்கி கருணை வாத்சல்யம் முதலான அனைத்து திருக்கல்யாண குணங்களும் வெளிப்படும்படி செய்கிறாள். அதற்கு அவனை அழகாலே திருத்தி அவனை ஆசிரயிக்கிறாள் அந்த பெரிய பிராட்டியார். அதனால அவளுக்கு ஸ்ரயதேங்கிற திருநாமம். அப்போ தமது பதி, அவன் லக்ஷ்மிபதியாக இருக்கிறான், அவன் சீதாபதியாக இருக்கிறான், அவன் ரமாபதியாக இருக்கிறான். அப்பேற்பட்ட அந்த புருஷோத்தமனுக்கு அவன்கிட்ட போய் ந கஷ்டின் ஆபராத்தியதி கிம் ஏதன் நிர்தோஷகா கைக ஜகதி, இந்த லோகத்துல பெரிய அபராதம் செய்தவர்கள்னு யார் உண்டு? யார்கிட்டதான் தோஷம் இல்லை, யார்கிட்ட குற்றம் இல்லை அப்படின்னு எடுத்து சொல்லி அப்படி சில உபதேசங்களை அந்த எம்பெருமானுக்கு செய்து, அப்படி எம்பெருமான் அதை மறுத்து அந்த எம்பெருமான் மறுத்து அவட்ட வாதம் பண்ணுகிற காலத்துல கார்மிகனான சர்வேஸ்வரன நான் பதீபமான கலைகளான சாஸ்திரங்களை நீர்மையினாலே அருள் செய்தேன். அதனால என்னுடைய குணம், என்னுடைய சௌசீல்ய குணத்தால சாஸ்திரத்தை எல்லாம் கொடுத்தனே, அந்த சாஸ்திர மரியாதையெல்லாம் மீறி அநேக
அநேக ஜென்மாக்களிலே கொடிய பாபங்களை செய்து இவன் வந்து நிற்கிறான், இவன் தீவனையோடு வந்து நிற்கிறானே, நான் இவனை ஏற்றுக்கொண்டால் அப்பேற்பட்ட அந்த சாஸ்திரத்தை நான் பிரகாசிப்பித்து கொடுத்தேன், அந்த சாஸ்திரத்தை வெளியிட்டு அருளினேன், அப்பேற்பட்ட அந்த சாஸ்திரத்தை நானே மீறியதாக ஆகாதா அப்படின்னு கேட்கிறான். அப்ப அந்த எம்பெருமானுக்கு உபதேசம் பண்றான். இவன் உம்மை வந்து சரணடைந்துள்ளான், சரணமானால் வைகுந்தம் கொடுக்கும் பிரான்னு இருக்கு. அதனால உம்மத்தால இவன் பிடிச்சிட்டான், ஆழ்வாரும் பாசுரத்தை பாடிட்டார், தனதால் அடைந்தார்க்கெல்லாம் அப்படின்னு பாசுரத்தை பாடிட்டார். அதனால உம்மை வந்து சரணடைந்தவர்களை நீர் ஏற்றுக்கொள்ளும், அவனுடைய தோஷங்களையும் பாவங்களையும் போக்கியமாக ஏற்றுக்கொள்ளும். யார் உம்மை சரண அடையவில்லையோ அவர்களுக்கு சாஸ்திர விதிப்படி உண்டான தண்டனைகளை அவர்களை அடையட்டும். உம்மை அவன் சரணடைந்தான், துமேவ பூதோன்னு வந்திருக்கான், உபாயம்னு வந்துட்டான், அவனை இதை காரணமாக்கி அவனை ஏத்துக்கலாம்னு சொல்லி சில உபதேசங்களை பண்ணி நமக்கு அந்த எம்பெருமானையும் திருத்தி அவரை நமக்கு அருள் புரியும்படி செய்வதாகிற அந்த புருஷகார கிருத்தியம், அந்த புருஷகார கிருத்தியத்துக்கு ஸ்ரயதே அப்படின்னு திருநாம். ஸ்ருணோதி ஸ்ராவயதி. அப்புறம் மத் பத துவந்தம் ஏகம் ஏ பிரபத்யந்தே பராயணம் உத்தரிஷ்யாம் அகம் தேவி சம்சாராது ஸ்வயமேவதான் ஆன்று சம்சயம் பரோ தர்மஹா. அதனால பரம பிராபியமான அந்த திருவடிகள் இரண்டையும் எவர்கள் சரணடைகிறார்களோ அவர்களை நானே சம்சாரத்திலிருந்தும் தூக்கி விடுகிறேன். தர்மங்களுக்குள்ள சிறந்தது ஆன்று சம்சயம், குரூர ஹிருதயமாக இல்லாமல் இழகிய மனதோடு இருக்கணும். அந்த இலகிய மனதோடு இருப்பது, ஈரமான நெஞ்சோடு இருப்பதுதான் தர்மம்னு சொல்லி இது எம்பெருமானே வெளியிட்ட ஸ்லோகம். அதையெல்லாம் எம்பெருமானுக்கு எடுத்து சொல்லி இப்பேற்பட்ட இந்த சேதனர்கள் சரணம் புகும் அவசரத்துல வேகமா வந்துட்டோம், எம்பெருமான சரணடைகிறோம். அப்போ அந்த எம்பெருமான் நம்மளை ரட்சிக்கணும். அதனால நீ வந்து அவர்களை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சில வார்த்தைகளை எல்லாம் அவன்கிட்ட எடுத்து சொல்லி, இந்த மாதிரி தேவரீரே சாயிச்சிருக்கேன். ஆமா, ஸ்ருணுச்சா வைகிதா காந்தியந்தே வக்ஷ்மியாமகம் ஹிதம் பிராணைரபி துவயா நித்யம் சம்ரக்ஷய சரணாகதா அப்படின்னு சொல்லி, ஒரு நாளும் நான் உம்மை கைவிட மாட்டேன், மத்பக்தம் அகம் ஸ்மராபின்னு நிறைய நீர் வாக்கு கொடுத்துருக்க, நிறைய நீர் பிரதிகை பண்ணி கொடுத்துட்டேன், அதெல்லாம் மீற வேண்டான்னு சொல்லி இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனை கேட்கும்படி செய்கிறாள். அதனால ஸ்ருணோதி ஸ்ராவயதி அப்படின்னு அந்த ரெண்டு சப்தத்தால சொல்லுகிறார்கள். இப்படி அந்த சர்வேஸ்வரனிடமிருந்து இந்த லோகங்களுக்கு ஹிதம் என்ன என்று அதை கேட்கின்ற காலத்துல மித்ரம் ஔபயிகம் கர்த்தும் அப்படின்னு நமக்கு உபதேசிக்கிறார். பிராட்டி ராவணனுக்கு உபதேசிச்சா, வெங்கடேஸ்வரனுக்கு, ராவணா நீயும் இந்த லங்கா நகரமும் அழிந்து போகக்கூடாது, நீ போய் ராவணன் கையை பிடிச்சுக்கோ அப்படின்னா. அவன் சர்வேஸ்வரன், அவன்தான் ஸ்ரீமன் நாராயணன், அவன் சக்கரவர்த்தி திருமகன், நேரவே அவன் காலில் விழுன்னு சொல்லல. அவனும் ஒரு தேசத்து ராஜா, ராவணனும் ஒரு தேசத்து ராஜா, அவனும் ராஜாதான். அதனால இருந்தாலும் நீவே காலில் விழுன்னு சொல்லாம மித்ரம் ஔபயிகம் கர்த்தும்னு சொல்லி, ராவணா நீவே அவன் கையை பிடிச்சுக்கோ, நீயும் உன் நாடும் வாழ்ந்து போகும், இல்லை என்றால் அழிந்து போகும்னு சொன்னா பிராட்டி. உபதேசிச்சா. 10 மாதம் காத்திருந்தார்கள், இந்த ராவணன் திருந்துவான்னு 10 மாசம் காத்திருந்தார்கள் பெருமானும் பிராட்டியும். அதனால அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரனுக்கு எல்லா ஹிதத்தையும் இந்த பிராட்டி எடுத்து சொல்கிறாள். ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி ரெண்டு சப்தம் இருக்கு. ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி, வேரி மாறாத பூமேல் இருப்பால் வினை தீர்க்குமேன்னு பாசுரம். வினை தீர்க்கும். அப்படி
இந்த ஆசிரியர்களுடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறாள். பூவலரும் திருமகளார் அருள் பெற்ற பொன்னுலகில் பொலிவர் அப்படின்னு பல இடங்கள்ல இந்த ஆழ்வார்கள் அந்த பிராட்டியுடைய கருணையை கொண்டாடுகிறார்கள். அதனால இந்த எல்லா குணங்களும் எம்பெருமான்கிட்ட இருக்கு. அந்த குணங்களை எல்லாம் எடுத்து சொல்லி அவனை உகப்பித்து இந்த சேதனனை அவன் இந்த சேதனனை அவன் விரும்பும்படி அவன் உகக்கும்படி முதல்ல எம்பெருமான உகப்பிக்கிறாள். இந்த சேதனை அவன் உகக்கும்படி செய்கிறார். அதனால் அந்த பெருமை, அந்த பெருமையிலெல்லாம் இந்த ஸ்ரீஹி அப்படிங்கிற அந்த திருநாமம் தொடங்கி ஸ்ருணாதி, ஸ்ரூணாதி, ஸ்ரீயதே, ஸ்ரயதே, ஸ்ரயந்தி, ஸ்ருண்வதி, ஸ்ருணாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 6 சப்தங்களால இந்த விசேஷமான அந்த பொருள்களை எல்லாம் நமக்கு இந்த ஸ்வஸ்தி ஸ்ரீஹி அப்படிங்கிற அந்த சப்தத்துல நமக்கு அற்புதமாக எடுத்து காட்டியுள்ளார் ஸ்ரீ கூரத்தாழ்வான். அங்க ஹரிஹி அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கார். ஸ்வஸ்தி ஸ்ரீஹி திசதாது அசேஷ ஜகதாம் சர்கோபசர்கஸ்திதிஹி ஸ்வர்க்கம் துர்கதிம் ஆபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி. ஏற்கனவே இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துட்டோம். இருந்தாலும் எப்படி ஆழ்வான் அருளி செய்தாரோ அந்த கிரமம் மாறாமல் பேசித்தே பேசும் ஏககண்டர் போல இந்த ஸ்ரீ பராசர பட்டர் ஸ்ரீகுண ரத்ன கோஷங்கிற அந்த குணரத்ன கோஷம்னு சொல்லக்கூடாது, ஸ்ரீகுண ரத்ன கோஷம். அந்த பெரிய பிராட்டியான குணங்களை எல்லாம் ரத்தனமாகிற அந்த குணங்களை எல்லாம் சேர்த்து ஒரு குவியல், ஒரு குணக்குவியல், திருமகளாரின் குணக்குவியலாக நமக்கு அருளி செய்துள்ளார். இதே அர்த்தத்தை இங்கேயும் சாதிக்கிறார். ஸ்ரீயைஹி ஸ்ரீயை சமஸ்த சிரச்சித் விதானம் வியசனம் ஹரேஹே. சமஸ்த சிரச்சித் விதானம். அப்ப இந்த இடத்துல சித் விதானம்னு வச்சுக்கணும், அச்சித் விதானம்னு வச்சுக்கணும். விதானம் விதானம்னா சிருஷ்டின்னு அர்த்தம். எப்படி இந்த இடத்துல திசதாது அசேஷ ஜகதாம் சர்கோபசர்க ஸ்திதிஹி ஸ்வர்க்கம் துர்கதிம் ஆபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குர்வன் ஹரிஹி அப்படின்னு சாதிச்சா, அங்க ஸ்ரீயை சமஸ்த சிதஜித் விதான வியசனம் ஹரேஹே அப்படின்னு முதல்ல எடுக்கிறார். ஆக இவர்கள் இருவருமே அந்த எம்பெருமான் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இது மூன்றையுமே செய்கின்ற காலத்துல அந்த பிராட்டியினுடைய கடாட்சமின்றி இறைவன் அந்த படைப்பு தொழிலை செய்ய முடியாது. சமஸ்த சிதச்சித் விதானம் வியசனம் ஹரேஹே. எம்பெருமானுக்கு துக்கமா இருக்குமா பிராட்டியினுடைய முகக்குறிப்பு, பிராட்டியினுடைய இரு புருவ நெறிப்பு, அதற்காகத்தான் இந்த சிருஷ்டி ஸ்திதி எல்லாம். இப்படி அந்த ஸ்லோகத்துல எப்படி ஆரம்பிச்சாரோ அதே போல ஸ்ரீகுணரத்ன கோஷத்துல ஸ்ரீ பராசர பட்டரும் சமஸ்த சிதச்சித் விதானம்னு இப்படி சிருஷ்டி தொடக்கமான எல்லா செயல்களையுமே அந்த எம்பெருமான் பிராட்டியின் புருவ நெருப்பின்படி அந்த குறிப்பை உணர்ந்து செய்கிறான் அப்படின்னு அற்புதமாக காட்டுகிறார். பல இடங்கள்ல ஒற்றுமையில சேர்ந்து வரும். ஏன்னா ஸ்ரீ பராசர பட்டருக்கு ஆழ்வானும் ஒரு ஆச்சாரியர். ஒரு உபன்யாசத்துல சொன்னேன், எம்பார் தான் நேரே ஆச்சாரியர். இருந்தாலும் பல திருவாய்மொழி உண்டான பல அர்த்தங்களை ஆழ்வான் பராசர பட்டருக்கு சொல்லிடுறார். அப்படி அவரும் ஒரு ஆச்சாரிய ஸ்தானம். இருந்தாலும் பெரியோர்கள் பரப்பதன் குட்டி தவழுமோ என்று கொண்டாடுவார்கள். அப்படி அந்த ஆழ்வானுடைய திருக்குமாரர் பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியாருடைய செல்ல பிள்ளையாக அந்த பராசர பட்டர் பால்யத்திலே சிறுவர்களோடு விளையாடி கொண்டிருந்தார். அப்படி அந்த வடதிருக்காவேரி தென்திருக்காவேரி, அந்த தென்திருக்காவேரியை தாண்டி ஒரு பெரிய பல்லாக்கு வருது. அந்த பல்லாக்கை சுத்தி காலங்கள் சின்னங்கள் வாத்தியங்கள்லாம் பரிமாறிக்கொண்டு பெரிய பெரிய விருதுகள்லாம் ஊதிக்கொண்டு வருகிறார்கள். யாரோ ஒருத்தர் வரா, பல்லாக்க பெரியவர், அவரை பற்றி பெருமைகளை எல்லாம் ஓதிக்கொண்டு வருகிறார்கள்.
இப்படி யார் என்று பார்ப்பதற்கு அருகே சென்றார் ஸ்ரீ பராசர பட்டர். உடனே உள்ள ஒருத்தர் இருந்தார், அவருக்கு சர்வஜ்ய பட்டர்னு பேர். சர்வஜ்ய பட்டர் யாம், யாம் அனைத்தும் அறிந்தவன் அப்படின்னு சொல்றார். பார்த்தார் ஸ்ரீ பராசர பட்டர், இது திருவரங்கம், இந்த திருவரங்கத்துக்கே உடையவர் பாஷ்யக்காரர் எழுந்தருளி இருக்கார், எம்பெருமானாரான எதிராஜர் இருக்கார். அப்பேற்பட்ட நம்ம சுவாமி இருக்கிற இடத்துல யாரோ ஒருவன் சின்னங்களும் காலங்களும் பூதி கொண்டு வருகிறான், பல விருதுகளை எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறானே அப்படின்னு அவரை தடுத்து நிறுத்தி, நீர் யாருன்னு கேட்ட உடனே சர்வைக்கிய பட்டர்னு சொன்ன உடனே, சரி யான் ஒன்று கேள்வி கேட்கிறேன், அதற்கு பதில் சொல்லும்னு சொல்லி உடனே கீழே இருந்து ஆத்து மணலை எடுத்து, ஒரு பிடி மணல் எடுத்து கையை காமிச்சு, இதுல இந்த இந்த மண்ணு எத்தனைங்கிறத அளவிட்டு சொல்ல முடியுமான்னு கேட்க, அவன் தலை குனிந்து நின்றான். ஒரு குழந்தை கூட சொல்லுமே ஒரு கைப்பிடிமன் என்று உமக்கு தெரியவில்லையான்னு பரிகாசம் பண்ணினார். உடனே பார்த்தான் அவன், அந்த குழந்தைய வாரி அணைச்சுண்டு பல்லக்களை ஏற்றி கொண்டு, நீர் யாருன்னு கேட்க, இந்த மாதிரி ஆழ்வான் திருக்குமாரன், பெரிய பெருமாள் பெரிய பிராட்டியார் திருக்குமார சொல்ல உடனே பரப்பதன்குட்டி தவழுமோ என்று ஆனந்தப்பட்டு பட்டரை ஏற்றினானாம். அதே போல அற்புதமான அந்த ஸ்ரீஸ்தவத்தில் ஆரம்பித்த அந்த கிரமத்திலேயே முதல்ல படைப்பை சொல்லணும். அதனால சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படி அந்த படைப்பை சொல்லுகின்ற காலத்துல அந்த பெரிய பிராட்டியாருடைய அந்த புருவ குறிப்பை அறிந்து கொண்டு எம்பெருமான் படைக்கிறான்னு சொல்லி அற்புதமான இந்த ஸ்லோகம். இதற்கு அடுத்த ஸ்லோகம், இரண்டாவது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துக்கும் விசேஷ அர்த்தங்கள் உண்டு. அதனால அந்த ஸ்லோகத்தையும் உத்தரா அவலோகனம் போல, ஏற்கனவே போன உபன்யாசத்துல அந்த சாமானிய அர்த்தத்தை பார்த்துட்டோம், இருந்தாலும் சில விசேஷ அர்த்தம் இருக்கு, அதையும் நாம சேர்த்து பார்க்கலாம். இப்ப இரண்டாவது ஸ்லோகம். ஹே ஸ்ரீர் தேவி சமஸ்த லோக ஜனனீம் துவாம் ஸ்தோதும் ஈகாமஹே யுக்தாம் பாவய பாரதீம் பிரகுணய பிரேம பிரதானாம் தியம் பக்திம் பந்தய நந்தயாசிதம் இமம் தாசம் ஜனம் தாவகம் லக்ஷ்யம் லக்ஷ்மி கடாட்ச வீச்சி விஸ்ருதேஸ்தே ஸ்யாம சாமீவயம். அற்புதமான ஸ்லோகம். ஹே ஸ்ரீ தேவி லக்ஷ்மி அப்படின்னு சம்போதனம். ஹே ஸ்ரீதேவின்னு கூப்பிடுறார். எல்லோராலும் ஆசிரயிக்கப்பட்டவளாய் மிகவும் விளங்குகிறவளான லக்ஷ்மி தேவியே, சமஸ்தலோக ஜனனி, இப்படி எல்லா உலகங்களுக்கும் தாயாக இருக்கிற உன்னை, துவாம் உன்னை, ஸ்தோதும் ஸ்தோத்திரம் செய்வதற்கு, ஈகாமகே பிரயத்தனம் செய்கிறோம். நான் ஸ்தோத்திரம் பண்ண வந்துட்டேன்னு சொல்லலை, ஸ்தோத்திரம் பண்றதுக்கு முயற்சிக்கிறேங்கிற, முயல்கின்றேன்னு சொல்லணுமா, முயற்சிக்கிறேன்னு பதம் கிடையாது, முயல்கின்றேன். அதுதான் அப்படிதான் ஆழ்வாரும் பாடியிருக்கார். அதனால முயற்சிக்கிறேன்னு யாரும் சொல்லக்கூடாது, முயல்கின்றேன். ஈகாமகே பிரயத்தனம் செய்கிறோம், முயல்கின்றேன் அப்படிங்கிறார். யுக்தாம் பாரதி, அந்த ஸ்தோத்திரத்திற்கு உபயோகப்படணும். அதற்கு அந்த வாக் ராசி, அந்த சொற்களுடைய கூட்டம் அது பிரவாகமா பெருகிண்டு வரணும். அதனால அதற்கு அந்த சரஸ்வதியை பாவைய அருள்வாயாக, பிரேம பிரதானம், அது எப்படி இருக்கணும், பிரீதியோடு இருக்கணும், அந்த அன்பை முக்கியமாக கொண்டு இருக்கணும். தியம், வெறுமன அன்பு மட்டும் போராது, நல்ல புத்தியும் வேணும். பிரகுணய பக்தி, அந்த புத்தியை மட்டும் நீ வளர செய்ய கடவாய். பிரகுணய, நன்றாக வளரணும், பிரீத்தி பூர்வமா இருக்கணும். அதனால அந்த பகவத் காமம் எப்படி இருக்கணும்னு கேட்டோம். அது பிரீத்தி பூர்வமா இருக்கணும். ஞானங்கணிந்த நலங்கொண்டு நாடோறும் நைபவர்க்கு வானம் கொடுப்பதும் நாடகம். ஞானங்கணிந்த நலமா இருக்கணும், அப்பேற்பட்ட பக்தியா அது இருக்கணும். பிரகுணைய, அதை நன்றாக வளர செய்ய கடவாய். பக்திம் பந்தய, அப்படி அந்த பக்திய கல்யாணகரமாகும்படி விருத்தியடைய செய்வாய். ஆஸ்திரிதம் தாவகம், உன்னை சரணமடைந்தவனும், தாசம் இமம் ஜனம், உனக்கு அடிமையான இந்த மக்களை, இந்த ஜனங்களை, எங்களை நந்தைய சந்தோஷம் அடையும்படி செய்ய கடவாய்.
அமி வயஞ்ச, அமி வயஞ்ச, இந்த நாங்களும், அமிங்கிறார், பயம் ரெண்டா சொல்றார். அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு. அந்த மாதிரி அமி பயம் ச. இந்த இடத்துல பயம்னா யாரு? தொண்டர்கள். அமீனா யாரு? அவர்கள். அவர்களும் வாழ்ந்துட்டு போட்டுங்கிறார். நாங்களும் வாழ்ந்துட்டு போறோம் உங்க கடாட்சத்துல, அவர்களும் வாழ்ந்துட்டு போட்டோம். அப்ப இது தொண்ட குணம். பிரபன்னாள் நாம, பக்தாள் வேற, பிரபன்னாள் வேற. அமீ வயஞ்ச தே, உன்னுடைய கடாட்ச வீச்சி விஸ்திருதே, அந்த கடாட்சலாகிற அந்த அலைகளுடைய கிளர்த்திக்கு லட்சியம் ஸ்யாம, லட்சியம் சியாம, நாங்கள் பாத்திர பூதர்களாக ஆக கடவோம். அதனால கீழே உள்ள ஸ்லோகத்துல பெரிய பிராட்டியார் நமக்கு மங்களத்தை கொடுக்கணும்னு பிரார்த்தித்தார். வெறும் மங்களம் போராது, அதுக்கு நல்ல மனமும் வேணும், நல்ல வாக்விலாசமும் வேணும், நல்ல புத்தியோடு இருக்கணும். அந்த எம்பெருமான் மீது உண்டான அந்த பக்தியும் பிரேமபூர்வமா இருக்கணும். அதனால அதையெல்லாம் முதல் ஸ்லோகத்துல சொன்ன அந்த மங்களங்கள் அப்படின்னு சொன்னதையெல்லாம் இந்த ஸ்லோகத்துல நன்றாக தெரிய வைக்கிறார். அப்போ ஆழ்வான் கேட்கிறார், நாம் உம்மிடம் அந்த க்ஷுத்ர புருஷார்த்தங்களை விரும்பி வந்தேன் அல்லேன், உம்மை வாயால துதிக்கணும் விரும்புறேன், அதுக்காக நீர் கடாட்சம் பண்ண. அப்ப அந்த க்ஷுத்ர புருஷார்த்தங்கள்லாம் என்ன? இழந்த ஐஸ்வர்யத்தை கேட்கறது. இந்திராதி தேவர்கள் எல்லாம் ஐஸ்வர்யத்தை இழந்து போவர்கள். அந்த அசுரர்கள் எல்லாம் வரம் பெற்று வந்ததினாலே இவர்கள் ஐஸ்வர்யத்தை இழந்து போவர்கள். அது தேவர்களுக்கு உண்டானது. இழந்த ஐஸ்வர்யத்தை கேட்கறது. அதுக்கப்புறம் நூதனமான ஐஸ்வர்யத்தை கேட்கறது. இந்த இகலோகத்தில் உள்ள இந்த ஜனங்கள் போல நூதனமான ஐஸ்வர்யத்தை கேட்கறது. அதற்கு மேலாக ஆத்ம அனுபவத்தை கேட்கறது. இப்படிப்பட்ட தாழ்ந்த வேண்டுதல்கள், இந்த தாழ்ந்த விருப்பங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு உம்மிடம் வரவில்லை. உம்ம வாயால ஸ்தோத்திரம் பண்ணணும், உம்ம வாயால புகழணும். அந்த புகழ்ல உள்ள ஆனந்தம் போரும். அந்த புகழ்ல உள்ள ஆனந்தத்தை எம்பெருமான் அனுபவிக்கிறான். அப்படி எம்பெருமானுடைய திருமுக உல்லாசத்தை பார்த்து நானும் ஆனந்தப்படுறேன். உங்களுக்கு சேர்ந்து இந்த வாச்சா கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்துல உங்க திருமுள்ள உகப்பு, உங்க திருமுக வளர்ச்சி, அதற்காக அடியன் ஸ்தோத்திரம் பண்றேன்னு வந்திருக்கேன்னு சொன்னார். உடனே பிராட்டி கேட்கிறார், ஆகில் என்னிடத்தில் நீர் பிரார்த்தித்து பெற வேண்டியது என்ன இருக்கிறது? உங்களுக்கு தான் நடமாடும் பாதஞ்சலம்னு பேர் இருக்கே, ஏகசந்தாகிராகின்னு பேர் இருக்கே. இங்கே சொல்லவா, இரண்டு ஆற்றுக்கும் நடுவே சொல்லவான்னு உடையவரை பார்த்து கேட்டீரே. காஷ்மீரத்துக்கு உமரை அழைச்சிட்டு போனார். இந்த காஷ்மீரத்துல போய் அந்த ஸ்ரீபண்டாரத்துல அந்த போதாயன விற்பி கிரந்தம், அந்த விற்பி கிரந்தத்தை ஏல பண்ணிட்டு வருகின்ற காலத்துல அவர்கள் நாம் இதை இவர்களுக்கு கொடுத்தால் நம்முடைய அத்வைத சித்தாந்தம் குலைந்து போகும் நினைத்து இரவோடு இரவாக உம்மை தொடர்ந்து வந்தார்கள். அதிகாலை பொழுதிலே உங்களிடமிருந்து பறித்து கொண்டு சென்றார்கள். எம்பெருமானாருடைய அந்த மனம் கலங்கி விட்டது. ஆழ்வான் இழந்து போனேன்னு சொன்ன உடனே, இல்லை இல்லை, நேத்திக்கு தேவரியர் கொஞ்சம் கண் வளர்ந்த சமயத்துல அரியன் எல்லாத்தையும் பார்த்து வச்சுட்டேன். இங்கே சொல்லவா, இரண்டு ஆற்றுக்கும் நடுவே சொல்லவா, உபய காவேரிக்கு மத்தியில உட்கார்ந்து அரியன் சொல்லட்டுமா, இங்கு சொல்லட்டுமான்னு இங்க விண்ணப்பிக்கட்டுமான்னு கேட்டாராம். அப்ப எம்பெருமானருக்கு பரம சந்தோஷமாச்சு. அப்பேற்பட்ட உம்மருக்கு நான் எங்கிட்டேந்து என்ன ஆகணும் காரியம்? நீர் பெரிய பண்டிதர், நீர் மகா கவி, உம்மை இஷ்டப்படி ஸ்தோத்திரம் பண்ணலாமே அப்படின்னு சொன்னான். உடனே இல்லை, இங்க நம்ம அருளி செய்தல் ஆகாது, நீர் இப்படி பேசக்கூடாது, உம்மை பாங்காக துதிப்பதற்கு உரிய சரஸ்வதி சமிருத்தியை அருள வேணும். ஆக நான் கண்ட நல்லதுவே அப்படின்னு ஆழ்வார் அனுபவிச்ச மாதிரி எனக்கும் நீ இந்த வாக்விலாசத்தை கொடு. நல்ல நல்ல சொற்கள்கள், அந்த சொற்கூட்டங்கள், ஒரு சரஸ்வதினாலே சொற்கூட்டங்களுடைய பிரவாகம்னு அர்த்தம். தமிழ் அருவி அதுபோல இது வடமொழி ஒரு அருவியை போல, ஒரு பெரிய ஓடுகின்ற நதியை போல தங்குதடையின்றி வரணும்.
அப்பேற்பட்ட அந்த சொற்களை கொண்டு உம்மை துதிக்க விரும்புகிறோம். அதற்கு நீர் அருள வேணும்னு சொன்ன உடனே பிராட்டி கேட்டாராம், அந்த திருநாவீரு உமக்கு முன்னமே வாய்த்திருக்கிறதே அப்படின்னு கேட்டாலாம். வாயால் ஏதோ சில சப்தங்களை சொல்லுகிறேனே ஒழிய அன்பு மிகுந்து கனிந்த புத்தி எனக்கு இல்லை. ஞானங்கள் இந்த நலத்தை கொண்டு நான் செய்பவன் அல்ல. ஏதோ வாயால சில சில சப்தங்களை நான் சொல்லி கொண்டு போகிறேன். அதனால எனக்கு அப்படிப்பட்ட அந்த நல்ல புத்திய தேவரீர் அருளணும்னு சொல்றார். ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். உடனே பிராட்டி, என்னை ஸ்துதிக்க வேணுமென்று நீர் விரும்பின போதே அப்படிப்பட்ட புத்தி உமக்கு உண்டாகிவிட்டது. ஆக எம்பெருமானை நாம் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அந்த எம்பெருமானை கண்டு நாம் அனுபவிக்க வேண்டும். அந்த எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் செய்ய வேண்டும்னு நம்ம மனச நினைச்சா போறோம். அந்த எம்பெருமான் நம்மை அழைத்து கொள்கிறான். அதனால இத்தனை திருத்தலங்களுக்கு இந்த திவ்ய தேசங்களுக்கு நான் சென்று வந்தேன்னு சொல்லக்கூடாது. அந்த திவ்ய தேசங்களுக்கெல்லாம் எம்பெருமான் மங்களாசாசனத்திற்கு பரம கருணையோட என்னையும் அழைத்து கொண்டான்னு சொல்லணும். அதனால அங்க போறது என் விருப்பம் இல்லை. நமக்கு அவன் காட்சி கொடுப்பது அது அவனுடைய விருப்பமா இருக்கணும், நம்முடைய விருப்பமா இருக்கக்கூடாது. அதனால தனக்கேயாக எனக்கே தனக்கேயாக எனக்கொள்ளும் மீதே எனக்கே கண்ணனை யான்கொள் சிறப்பே. அதனால அந்த எம்பெருமான் என்னை மங்களாசாசன பலராக ஆக்கி வைத்தான், என்னிடம் கைங்கரியம் கொண்டான் அப்படின்னு எல்லாம் அவன் செய்ததாக சொல்ல வேண்டும். அதனால ஜிதந்தே புண்டரீகாட்ச ஜிதந்தே புண்டரீகாட்சன் சொல்லணும். அதுதான் சம்பிரதாயம். அப்படி இங்க ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். உம்முடைய பேரருளால ஏதோ சிறிய ஒரு பக்தி கிடைச்சது. அந்த பக்திய பரபக்தியாகவும் பரஜானமாகவும் பரமபக்தியாக முதிரும்படி ஞானம் கனிந்த நலமாக அதை ஆக்கி தர வேண்டும் அப்படின்னு ஆழ்வான் பிரார்த்திக்கிறார். அதை நீர் விரும்ப வேண்டாம். ஆழ்வாருக்கு போல் காலக்கிரமத்தில் படிப்படியாக அந்த பக்தி உமக்கும் பரிணமிக்கும். அதனால உமருக்கு அந்த பக்தி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்கும். கிரமமாக தன்னடையே விளைய போவதை அபேட்சிப்பதேன். உமக்கு தான் ஆச்சாரிய கடாட்சம் இருக்கே, எம்பெருமான் கடாட்சம் இருக்கே, எல்லாம் உமட்ட இருக்கே. கொஞ்சம் கொஞ்சமா கால அவசானத்துல எல்லாமே உமக்கு சேருமே. அம்மா, எப்போது அந்த பக்தி வரப்போகிறது? நீர் ஒரு கால அவகாசம்னு சொல்லிட்டே, அது வரைக்கும் அடியேன் தரித்திருக்க சக்தி உடையவன் அல்லேன். உம்மை பணிந்து என்னை இப்போதே அந்தரங்க கிங்கரனாக ஆக்கி கொண்டு, அந்த அந்தரங்க சிஷ்யனாக ஆக்கி கொண்டு அடியேனுக்கும் அந்த ஞானமெல்லாம் உண்டாகும். உம்முடைய குளிர்ந்த கடாட்சங்கள் அடியேன் மீது முழுமையாக விட வேண்டும். இதைத்தான் நான் விரும்புறேன்னு சொல்றான். இமம் ஜனம், ஆழ்வான் கேட்கிற, இமம் ஜனம் அகம் அயம் ஜனம்னு இருக்கணும். அங்க இமம் ஜனம்னு சொன்னதுனால நான் என்றால் அடியேன்னு அர்த்தம். அடியோங்கள் அப்படின்னு நமக்காகவும் சேர்த்து பிரார்த்திக்கிறார் அந்த ஆழ்வான். கடாட்ச வீச்சி விஸ்ருதே. அதனால அந்த கிருபா சாகரமா இருக்கு. பிராட்டியுடைய கடாட்சம் இருக்கே, அந்த கிருபை இருக்கே, அது ஒரு பெரிய கடலா இருக்கு. அந்த திருக்கண்கள்ல இருந்து அந்த கடாட்சமாகிற அந்த அலை வரிகள் அப்படியே பரவி வருதான். அப்படி வர்ற காலத்துல அதுல இருந்து ஒரு 2 திவலை அடியன் மீது விழ வேணும்னு பிரார்த்திக்கிறேன். அதனால இந்த மாதிரி உன்னுடைய கடாட்சம் பெறாம நான் துவண்டுவே இருக்கேன். அமீவயஞ்ச, உம்முடைய கடாட்சம் பெறாம நாங்க ரொம்ப துவண்டுவே இருக்கோம் அப்படின்னு சொல்றார். இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஏஹி பஷ்ய சரீராணி. எப்படி அந்த தண்டகாரண்ய ரிஷிகள் அந்த ராமனிடம் சென்று, சக்கரவர்த்தி திருமணியிடம் சென்று பெருமாள்கிட்ட, ஏஹி பஷ்ய சரீராணி முனீனாம் பாவிதாத்மனாம் கதானாம் ராட்சசைஹி கரீர் பகுனாம் பகுதாவனே. இந்த மாதிரி எங்களை துன்புறுத்துகிறார்கள், எங்களை கடிக்கிறார்கள்,
எங்களை அடித்து உதைக்கிறார்கள், எங்களுடைய அந்த சரீரத்தை எல்லா வகையாலும் துன்பறித்து ஹிம்சை கொடுத்து அவர்கள் ஆனந்தப்படுகிறாள்னு சொல்லி அந்த சரீரத்துல உண்டான அந்த எல்லா விதமான காயங்கள் எல்லாத்தையும் ராமாயணம் காண்பிக்கிறார்கள் அந்த ரிஷிகள். அது ரொம்ப விசேஷமான இடம். ஏஹி பஷ்ய சரீராணி, பார்த்தான் ஸ்ரீராமன், ரொம்ப துக்கிச்சு போனான். சீதே, இப்ப நான் சங்கல்பம் எடுக்கிறேன், அந்த ராட்சசர்கள் 16,000 பேரையும் அழித்தே தீருவேன்னு சங்கல்பம் எடுத்தான். அதே போல நாங்களும் ரொம்ப தோண்டுவே இருக்கும், ரொம்ப வாட்டமா இருக்கும், உம்முடைய கடாட்சம் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இந்த 2வது ஸ்லோகத்துல அற்புதமாக பிரார்த்திக்கிறார் கூறத்தாழ்வான். அடுத்தாப்புல 3வது ஸ்லோகம். ஸ்தோத்திரம் நாம கிம் ஆமனந்தி கவயோ யது அந்யதீயான் குணான் அந்யத்ர வசதோதீரோப்பிய பனிதிஹி சாதர்ஹி வந்தியாத்வயி சம்யக் சத்ய குணாபிவர்ணனமதோ ப்ரூயுஹு கதம் தாதிருஷி வாக் வாச்சஸ்பதீனாபி சக்கிய ரசனா தத் சத்குணார்னோ நிதௌ அப்படின்னு அந்த 3வது ஸ்லோகம். இந்த 3வது ஸ்லோகத்துல இந்த பெரிய பிராட்டியார திரும்ப பிரார்த்திக்கிறார். கவயகா, பண்டிதர்கள், மகே ஸ்ரீர் தேவி அப்படின்னு பிராட்டியை கூட்டுட்டு கவயகா, அந்த கவிகள், அந்த பண்டிதர்கள், கிம் நாம எதைத்தான், ஸ்தோத்திரம் ஆமனந்தி ஸ்தோத்திரம் என்று சொல்கிறார்கள், அந்நியதீயான் துதிக்கப்படுகிறவர்களிலும் வேறான மற்றவரிடம் உள்ளவையும், அந்நியத்திர அசதகா அவர்களில் வேறான துதிக்கப்படுகிறவரிடம் இல்லாத குணங்கள். அப்போ எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்ணுகிற காலத்துல அந்த எம்பெருமானை குறிப்பிட்டு நாம் சொல்லக்கூடிய எல்லா குணங்களுமே அந்த எம்பெருமானிடம் பொருந்தி இருக்கிறது. ஆக அந்த எம்பெருமான்கிட்ட இல்லாத குணங்களே இல்லை. அதனால எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணுவதே தகும். இங்க நாம யாரோ ஒரு மனுஷனை ஸ்தோத்திரம் பண்றோம், அவன்கிட்ட அந்த குணமே இல்லை, வேற யார்கிட்டயோ உள்ள குணத்தை அவனிடம் இருப்பதாக நாம் சொல்லுகிறோம். அவன்கிட்ட இல்லாத குணத்தை இருக்கிறதா சொல்றோம், இருக்கிற கெட்ட குணங்களை எல்லாம் இல்லைன்னு சொல்றோம். அதிரோபிய பனிதிகி, இப்படி ஆரோபம் செய்து பேசுகிறார்கள், இல்லாததையெல்லாம் அவன் மீது ஏற்றுகிறார்கள். அவையிடம் இருக்கிற அந்த தாழ்ந்த குணங்கள், அந்த கெட்ட குணங்களை எல்லாம் இல்லாதபடி செய்கிறார்கள். இதற்கு பேர்தான் ஸ்தோத்திரமா? ஸ்தோத்திரம் யதி. அப்ப ஸ்தோத்திரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? குணான் அதிரோப்பிய பனிதிகி, இப்படி இவர்கள் பேசுகிறார்களே. சொன்னாவில் வாழ்புறவிய சோறு கூரைக்காக மன்னாத மாநிலரை வாழ்த்துதலால் என்னாகும்? இப்படி இவர்கள் அந்த சோற்றுக்கும் அந்த இதுக்கும் பெருமைக்கும் அந்த புகழுக்கும் ஆசைப்பட்டு இவர்கள் எல்லோரையும் துதிபாடுகிறார்கள். அதனால இந்த மாணவனை பாட வந்த கவி அல்லேன் நான், இந்த மனுஷால பாட வந்த கவி நாம் இல்லை அப்படின்னு ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் அந்த எம்பெருமானை இட்டுக்கொண்டே சம்பிரதாயத்தை வளர்த்தார்கள். அந்த எம்பெருமானுடைய குணத்துக்குத்தான் ஸ்லோகம். அதனால மானுடம் பாட வல்ல கவி அல்லேன் நான், அந்த மானுடம் பாட வந்தவன் அல்லேன்னு நிரூபிக்கிறார். இப்படி இந்த லோகத்துல பிறருடைய இல்லாத குணங்களை எல்லாம் ஏறிட்டு சொல்லுவதுதான் ஸ்தோத்திரமா? ஸ்தோத்திரம் யதி. அப்ப ஸ்தோத்திரங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்? தரிகி, அப்படியானால் சாது துவயி, அந்த ஸ்துதியும் உன் விஷயத்திலே பந்தியா அர்த்தமில்லாதாகவே இருக்கும். அதோ அத்தக, அதோ அல்லது, அதோ அல்லது சம்யக் சத்தியகுண அபிவர்ணனம், உள்ளபடியே துதிக்கப்படுகிறவர்களிடம் உள்ளபடியே நாம யார ஸ்தோத்திரம் பண்றோமோ அவர்களிடம் இயற்கையாகவே உள்ளபடியே தன்மையாக உண்மையாக இருக்கிற குணங்களை முற்றிலும் சொல்வது சம்யக் சத்யகுண அபிவர்ணனம். ஸ்தோத்திரம் ப்ரூயுஹு,
ஸ்தோத்திரம் என்று சொல்வார்களே, ஆனால் தாதிருஷி வாக்கு, அப்படிப்பட்ட வாக்கானது சத்குண அர்ணோநிதௌ, உன்னுடைய சமுத்திரம் போன்ற அந்த கல்யாண குணங்கள் விஷயத்திலே வாசஸ்பதினா அபி, அந்த பிரகஸ்பதியால கூட கதம் சக்கிய ரச்சனா, எப்படி பிரயோகம் செய்யப்பட முடியும். அதனால உண்மையாகவே உள்ளபடியே இயற்கையாகவே ஸ்வபாவகமாகவே பகவன் நாராயணா அபிமதா அனுரூப ஸ்வரூப ரூப குணவிபவ ஐஸ்வரிய சீலாதி அனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகனான் அப்படின்னு சொல்லி, இப்படி அந்த பெரிய பெருமாள்கிட்டையும் அந்த பெரிய விராட்டியார்ட்டையும் இயற்கையா இருக்கிற அந்த குணத்தையே, சுவாபாவிகமா இருக்கிற அந்த உண்மையா இருக்கிற அந்த திருக்கல்யாண குணங்களை முற்றிலும் சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட அந்த வாக்க எனக்கு கொடுத்தேன்னா அடியேன் முயல்கின்றேன். உன்னுடைய அற்புதமான அந்த கல்யாண குணங்கள் விஷயத்துல வாசஸ்பதினா அப்பி கதம் சக்கிய ரச்சனா, அந்த பிரகஸ்பதியான கூட அந்த உன்னை பற்றின உன்னுடைய கல்யாணம் உண்மையா இருக்க அந்த கல்யாண குணங்களை முழுமையாக வாழ்த்தி பாட முடியாது அப்படிங்கிற. இப்படி துதி செய்வதற்கு வாக் முதலான எல்லா விஷயத்தையும் எனக்கு கொடுக்கணும். அதற்கு மேலாக அந்த நித்திய விபூதியில அடியே நித்திய கிங்கரனா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பங்களை எல்லாம் தெரிவிக்கிறார். அதனால உன்னை துதி செய்வது என்பதே ஒருவருக்கும் இயலாத காரியம் இல்லை. அதனால இயலாத காரியம் அப்படிங்கிறார். உண்மை யாரும் துதி செய்ய முடியாது. வாச்சஸ்பதினா அபீகதம் சக்கிய ரச்சனா, அந்த பிரம்மாவாக இருந்தாலும் உம்மை துதி செய்வது இயலாத காரியம் என்கிறார். ஸ்தோத்திரம் நாம, ஸ்தோத்திரம்னா என்ன அர்த்தம்னு கேட்டோம். ஸ்தோத்திரம் நாம, ஸ்தோத்திரம் என்பதற்கு பொருள் என்ன அப்படின்னு ஆலோசிச்சா, உன்பால் மிகவும் அசம்பாவிதமாக இருக்கிறது என்கிறார். ஸ்தோத்திரம்னு ஆரம்பிச்சோம், எப்படி என்ன பண்றது இந்த லோகத்துல, எப்படி அந்த எம்பெருமான ஸ்தோத்திரம் பண்றது? ஒருவேளை எம்பெருமானே ஸ்தோத்திரம் பண்ண போயிருக்கானா? போயிருக்கான். ஸ்ரீ கிருஷ்ணன் கைலாச யாத்திரை போனார். கண்டாகரனுக்கு அனுகிரகம் பண்ணணும், சிவன்கிட்ட ஒத்துட்டேன்னு போனார். அங்கவே அந்த சிவனை பார்த்துட்டு என்ன ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியலையா. ஏன்னா சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் இவருக்கு மட்டும்தான் இருக்கு. வெறுமன சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் சொன்னா போதும், ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாமம்னு சொல்லவே கூடாது. சகஸ்ரநாம ஸ்தோத்திரம் ஒருத்தருக்கு தான், அது அந்த பகவானுக்கு தான். அதனால ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியவனும் அவன் ஒத்தன்தான், ஸ்தோத்திரத்துக்கு உட்பட்டவனும் அவன்தான். அப்பேற்பட்ட அவனுக்கு அங்க போயிட்டு என்ன ஸ்தோத்திரம் பண்ணனே தெரியலையாம். ஏன்னா இவன் தான் ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிற ஒரே கர்த்தா. ஒருத்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அப்படின்னா இவன் தான் ஏகமேவா அத்விதீயம். அப்பேற்பட்ட எம்பெருமானுக்கு அங்கவே எப்படி ஸ்தோத்திரம் பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி தான் உன்னை எப்படி ஸ்தோத்திரம் பண்றது, அது இயலாத காரியம்ட்டார். அது ரொம்ப அசம்பாவிதமா இருக்கும்ட்டார். அது எப்படின்னு சொல்றேன் கேளும். இந்த உலகத்துல எல்லாத்தையும் அறிந்த கவிகள் ஸ்தோத்திரம் என்றால் என்னன்னு சொல்றா தெரியுமா? ஸ்தோத்திரத்துக்கு என்ன லட்சணம் வச்சிருக்கான்னு தெரியுமா? அநேக பிரபுக்களை, அநேக செல்வந்தர்களை ஒரு வஸ்திரத்துக்காக, ஒரு புகழுக்காக, ஒரு பெருமைக்காக அவனை கொண்டாடுகிறார்கள். தாமரை கண்ணன் என்கிறார்கள், மதியன்ன முகத்தான் என்கிறார்கள், இப்படி பலவாறாக துதிக்கிறார்கள். உண்மையில் அவன் மேகம் போல் வர்ஷிக்கிற கை உள்ளவனும் அல்ல, மலை போன்ற தோலை உடையவனும் அல்ல, தாமரை கண்ணனும் அல்ல, சந்திரன் போன்ற முகத்தனும் அல்ல. எல்லாம் பச்சை பசும்பை, எல்லாமே பச்சை பசும் பொய்யாக இருக்கிறது. அந்த ஸ்தோத்திரங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னு இந்த லோகத்தில் உள்ள கவிகள்லாம் சொல்லுகிறார்களே. அப்படி ஒருத்தன் புறப்பட்டு போனானா, அவன் சரியா, அவனுக்கு வாய் சாமர்த்தியம் உண்டு, அவனால உழைக்க முடியாது. அந்த வாய் சாமர்த்தியத்தை வச்சே ஜீவனம் பண்ணிட்டு இருந்தான். அப்படி அந்த வயல் பக்கமா போனான். அந்த வயல் பக்கமா போன உடனே அன்னைக்கு அங்க அறுப்பு, வயலை அறுத்துட்டு இருக்கா.
நெல்லெல்லாம் குமிச்சு போட்டிருக்கு, மூட்டை மூட்டையா கட்டின்னு இருக்கா. அங்க நில ஜமீன்தார், பெரிய செல்வந்தர், அவருக்கு தலையில முடியே கிடையாது. நேரா அவர்கிட்ட போனா, இப்படி அங்கேயும் இங்குமா திரும்பி திரும்பி இந்த வேலையாட்களுக்கு ஏவலிட்டு கொண்டிருக்கிறீர்களே, நீர் திரும்பி திரும்பி அசைகின்ற காலத்துல உம்முடைய அந்த திருக்குறள் கற்றை இருக்கே, அது 4 திசைகளும் பரவி பரவி ரொம்ப ஆனந்தமா இருக்கு. உம்முடைய அந்த சிகாபந்தம், அந்த சிகாமணி, அந்த சிகை அழகு ரொம்ப ஆனந்தமா இருக்கு அடியனுக்கு. அதனால நீர் ஒவ்வொரு திசையும் திரும்பும் பொழுதும் கிழக்கேந்து மேற்க, மேற்கேந்து கிழக்க தலையை ஆட்டி ஆட்டி நீ இந்த வேலைக்காரர்களிடம் வேலை வாங்குகின்ற காலத்துல உங்களுடைய அந்த முடி அழகு ரொம்ப நன்னா இருக்கு, அடியனுக்கு ஆனந்தமா இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு புறப்பட்டேன். உடனே பார்த்தார் இந்த செல்வந்தர், தலையை தடவி பார்த்தாராம், தையில ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் அவன் கொண்டாடிட்டு போயிட்டான். அவனுக்கு 2 மூடை நெல்லை கொடுத்து அனுப்பு அப்படின்ட்டு. இவன் 2 மூடையே வாங்கிட்டு போயிட்டான். இவன் போன அப்புறம் ஒருத்தன் வந்தானா, அவன் என்ன சொன்னான், உமரை இந்த மாதிரி இந்த 4 பக்கமும் உம்ம முடி பறக்கிறது இந்த காத்துக்குன்னு சொன்னானே, அவன் வெறுமனை பொய் சொல்லிட்டு போயிட்டான், உம்மட்ட 2 மூட்டை நெல்லை வாங்கிட்டு போயிட்டான்னு சொன்ன உடனே எப்படியா நெல் மூட்டையை வாங்கணும்னு இவன் அங்கேருந்து ஓடியே வந்தான. இவனை பார்த்து துரத்திட்டு அவன் ஓடி வரதை பார்த்து இவனுக்கு புரிஞ்சு போச்சு. நெல் மூட்டையை கீழே வச்சுட்டான். அவன் கொஞ்சம் பருத்த சரீரம் அந்த எஜமானன். நேரம் இவன் பக்கத்துல ஓடி வந்து இழைச்சிதான் அவனுக்கு. அப்ப சொன்னானா, எதுக்கு இவ்வளவு தூரம் ஓடி வந்தேன், உங்க முடியெல்லாம் களைஞ்சு போச்சு, நான் போய் எண்ணெயும் சீப்பும் கொண்டு வரேன், அதை நல்லா வாரி அதுக்கு எண்ணெய் எல்லாம் தடவி அதுக்கு எல்லாம் பண்ணியாச்சுன்னா பார்க்க ரொம்ப அழகா இருக்குமே, இவ்வளவு இறஞ்சி ஓடி வரணுமா, அடியேனே வரணும்னு சொன்ன உடனே இன்னும் அவனுக்கு ஆனந்தம். நேரம் அவனை கூட்டுட்டு போய் இன்னும் 2 3 நெல்லு கொடுத்தான்னு சொல்லி ஸ்ரீ பராசரப்பட்டர் இந்த கதையை சொல்றார் வியாக்கியானத்துல. அதே போல இந்த மாதிரி ஸ்தோத்திரம் பண்றோம். அப்படி ஸ்தோத்திரம் பண்றப்போ அது எல்லாமே பச்சை பசும் பொய்களா இருக்கு. தாமரை கண்ணன்னு சொல்றோம், அப்பதான் அவனை புகழ்ந்திருப்போம். அன்னைக்கு ராத்திரியே போய் சேர்ந்துருவான் கண்ணா ஆபரேஷன். அதனால அதெல்லாம் ஸ்தோத்திரம் அல்ல. இப்படி சொல்வதையே ஸ்தோத்திரம்னு நினைச்சுட்டு இருக்கா எல்லாரும். அதனால ஒருவனிடம் இல்லாத குணங்களை இருப்பதாக ஏறிட்டு சொல்வதுதான் ஸ்தோத்திரம் எனப்படும். ஆகவே அந்த அப்படி துதி செய்வதற்கு இல்லாதவர்களாயும் மற்றவரிடம் இருக்கின்ற குணங்களை இவரிடம் ஏறிட்டு சொல்வது ஸ்தோத்திரம் என்று இந்த லோகத்தார் சொல்லி வருகிறார்கள். ஆனால் அதெல்லாம் பெரிய பிராட்டியாரிடம் சொல்ல முடியாது, அது அசம்பாவிதமா போயிடும். பெரிய பிராட்டியாருக்கு எல்லா குணங்களுமே இயற்கையா அமைஞ்சிருக்கு, அவையிடம் இல்லாத குணங்களே கிடையாது. அதனால இப்பேற்பட்ட இந்த பெரிய பிராட்டி கல்யாண குணங்களுக்கெல்லாம் கடல் போன்றவளாக இருக்கிறாள். அதனால சமஸ்த கல்யாண குணகண பரிபூர்ணையான அந்த பிராட்டியிடம் இல்லாத குணங்களையே பேசுவது என்கிற ஸ்தோத்திரம் அர்த்தமற்றதாக இருக்கிறது என்கிறார். அதனால ஸ்தோத்திரம்னா இல்லாத குணங்களை இருப்பதாக பேசுவதல்ல. ஒருவனை துதிப்பது என்றால் அவனிடம் உள்ள குணங்கள் அனைத்தையும் உள்ளபடியே பேசுவதுதான் எங்களுடைய கொள்கையா வச்சிருக்கோம். அதனால ஸ்தோத்திரம்னு சொன்னா ஒருத்தர்கிட்ட உள்ள பரிபூர்ணமான குணத்தை அப்படியே சொல்லுவது. ஆனால் இந்த பிராட்டிய ஸ்தோத்திரம் என்ற காலத்துல அடியேனால அதை சொல்ல முடியலையே. இந்த பிராட்டியோட குணங்கள் எல்லாமே ஒரு பெரிய ரத்தின குவியல் போல ஸ்ரீகுண ரத்தின கோஷமா இருக்கே, அந்த பெரிய கோஷத்தை, அந்த அப்பேற்பட்ட அந்த பெரும் குவியலை எப்படித்தான் நாம தெரிஞ்சுக்கிறது? அதனால அதுக்கு இந்த பிரகஸ்பதி கூட சக்தியற்றவரா இருக்கார். பிரம்மாதான் இந்த லோகத்துக்கெல்லாம் பிதாமகரா இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவுக்கு கூட இந்த பிராட்டிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய சக்தி இல்லையே அப்படின்னு சொல்றார். அதனால அந்த லக்ஷ்மி தேவியோட அந்த குணங்களை ஒருவராலும் பேசி முடிக்க வல்ல. நதே வர்ணயுதும் சக்தா குணான் ஜிஹ்வாபி வேதசா பிரம்மாத்யா சகலா தேவாக அப்படின்னு சொல்லி துவாம் ஸ்தோதுமபி, உம்முடைய குணங்களை வர்ணிப்பதற்கு அந்த பிரம்மதேவனுடைய 4 நாக்குகளும் சக்தியற்றவையா இருக்கு. அப்பேற்பட்ட அந்த பிரம்மா சதுர்வேதங்களை
பாராயணம் செய்து கொண்டே இருக்கிறார். அப்பேற்பட்ட அந்த பிரம்மாவுக்கு அது சாத்தியம் இல்லை. ஆக அந்த பிரமன் முதலிய அனைத்து தேவர்களும் தவத்தையே பொருளாக கொண்ட முனிவர்களும் உனது அனுகிரகம் இல்லாவிடில் உன்னை துதிப்பதற்கும் தகுதியற்றவர்களாக இருக்கிறார்கள், திறமையற்றவர்களாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல ஆழ்வான் அந்த பிராட்டியினுடைய கருணையினால நமக்கு பரபக்தி, பரஜானம், பரமபக்தி எல்லாமே உண்டாகணும்னு இந்த ஸ்லோகத்துல அவர் பிரார்த்திக்கிறார். வெறும் பக்தி போராது, பரபக்தி இருக்கணும், அந்த எம்பெருமானுடைய பக்தி இருக்கணும். பரஜானம், அந்த பரம்பொருளை, அந்த உண்மை பொருளை, அந்த உண்மை தத்துவத்தை அறிந்து கொள்வது. பரமபக்தி, அந்த எம்பெருமானிடமே அந்த பகவத் காமம் ஞானங்கணிந்த நிலமா இருக்கு, பிரீதிபூர்வமா உண்டான அந்த பக்தி. அப்பேற்பட்ட அந்த ஞானத்தையும் கொடு, அந்த பரபக்தி பரஜானம் உண்டாகும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்திக்கிறார். அப்ப இந்த ஸ்லோகத்துல அந்த பிராட்டிய பார்க்கின்ற காலத்துல அதோன்னு பதப்பிரயோகம் பண்றார். அதோ அப்படின்னு ஒரு கேள்விக்குரிய வைக்கிற. அதனால இந்த மந்திரத்துல பூதார்த்தே கதமா ஸ்துதிஹி, அதனால இந்த லோகத்தில் உள்ள எல்லோரையும் ஸ்துதிக்க போகிறார்கள். அப்படி ஸ்துதிக்கிறார்கள். ஆனால் அந்த பெரிய பிராட்டியாரை துதிப்பதற்குண்டான நாவன்மையை யாரும் அடையவில்லை. அப்பேற்பட்ட அந்த சக்தியை எனக்கு கொடுத்துடணும்னு இந்த ஸ்லோகத்துல ரொம்ப அற்புதமாக அவர் பிரார்த்திக்கிறார். ஏன்னா வாச்சஸ்பதி அபி சக்கிய ரச்சனா கதம், அதனால இந்த வாக்குக்கு வல்லவனாக இருக்கிறான் அந்த பிரம்மா. அப்பேற்பட்ட அந்த பிரம்மா வால்மீகிக்கு நாதரை கொண்டு உபதேசித்து பின்பு தாமே வந்து அந்த ஸ்ரீராமாயணத்தை வால்மீகி தனது திருநாக்கால் அருளும்படி செய்தவர்தான் இந்த சதுர்முக பிரம்மா. அப்பேற்பட்ட அந்த பிரம்மாக்கே இது ஒரு சாத்தியமா அந்த பெரிய பிராட்டியார குணத்தை புகழ்ந்து சொல்றதுன்னா அது இல்லை அப்படிங்கிறார். துவாம் ஸ்தோதும் ஈகாமகே அப்படின்னு ஏற்கனவே ஸ்லோகத்துல சொல்லிட்டோம். அதனால உம்மை ஸ்துதிப்பது சாமானியனுக்கு ஒன்றும் அல்ல. எப்படி அந்த ஒரு மொட்டை தலையனை குலோலகர்னு அவன் கொண்டாடி மகிழ்ந்தானோ அதே போலத்தான் இதுவும். அதனால இந்த லோகத்தாரை புகழ்ந்து ஸ்துதி பண்ணுவது என்பது அதெல்லாம் ஸ்தோத்திரம் அல்ல. உண்மையாகவே சுவாபாவிகமாகவே இயற்கையாக அமைந்த அந்த திருக்கல்யாணோடு இருக்கிறாள் அந்த திருமகள், அந்த பிராட்டி. அப்பேற்பட்ட அந்த கல்யாண குணங்களை எல்லாம் இரண்டொரு வார்த்தையாலே பேச முயல்கின்றேன். அப்படி பேசுறதுக்கு எனக்கு அந்த ஞானத்தை கொடு, அந்த பக்தியை கொடு. அது பரபக்தி, பரஜானம், பரமபக்தியாக விளைந்து செல்ல வேண்டும் சொல்லி இந்த ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். அதனால இன்னைக்கு இந்த 2 ஸ்லோகத்தை நன்னா அனுபவிச்சோம். அப்போ 1, 2, 3 இந்த 3 ஸ்லோகங்கள். முதல் ஸ்லோகத்துல எல்லா மங்களங்களையும் பெரிய பிராட்டியார் கொடுக்கிறார்னு பிரார்த்திச்சார். 2வது ஸ்லோகத்துல அப்பேற்பட்ட அந்த மங்களங்களோட சேர்ந்து அந்த வாக்விலாசத்தையும் சேர்த்து பிரார்த்திச்சார். இந்த 3வது ஸ்லோகத்துல உம்மை துதிபாடுவது என்பது அந்த சதுர்முக பிரம்மாவுக்கும் இயலாத காரியம். அப்பேற்பட்ட அடியேன் வந்திருக்கேன், அடியேனுக்கு அந்த வாக்விலாசத்தை கொடுக்கணும், அடியேன் 2 வார்த்தை சொல்றேன்னு அவர் இந்த 3வது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். இனி 4வது ஸ்லோகம் தொடங்கி அந்த பெரிய பிராட்டியோட குணங்கள் எப்படி, அந்த குணங்களுக்கு உண்டான சிறப்பு தன்மை என்ன, அதெல்லாம் ஒப்பிட்டு அற்புதமாக பேசுகிறார். இன்னைக்கு இந்த உபன்யாசத்துக்கு இந்த 3 ஸ்லோகங்களை விஷயமாக வச்சுப்போம். மேற்கொண்டு 4வது ஸ்லோகம் தொடங்கி அடுத்த உபன்யாசத்துல அனுபவிக்கலாம். அப்படி அந்த ஸ்லோகங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கும் அந்த பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியோட சேர்ந்த அந்த பெரிய பெருமான் எம்பெருமானார் எல்லோருடைய திருவடி தாமரைக்கும் பல்லாண்டு பாடி இந்த 1 மணி நேரத்துல சில விஷயங்களை அடியேன் சேர்த்து சொன்னேன். இந்த ஸ்ரீஸ்தவத்துக்கு காஞ்சி மகாவித்வான் பதிவா அனங்கராஜா சுவாமி வியாக்கியானம், அந்த வியாக்கியானத்தை வச்சுண்டு
மேற்கொண்டு சில விஷயங்களை சேர்த்து நாம் அனுபவிச்சோம். ஏனும் தவறு இருந்தால் க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. அடியேன் கந்தகிரி சுவாமி நன்றி தெரிவிக்கிறேன். அடியம்மா ஸ்ரீமதி யாருக்காக சந்தேகம் இருக்கா? ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. சந்தேகம் இருக்கா? ஏதாவது கேட்கணுமா சுவாமிகள்ட்ட? அடியேன் உங்க மனசுல நன்னா பதியணும். அதுக்காக ஒரு சில விஷயங்களை திரும்பி திரும்பி சொல்றேன். பதவுரையை சொல்லிட்டு அதுக்கு மேல விசேஷமா கருத்துரையும் சேர்த்து சொல்றேன். அதான் வேற